following that Ministry of Women and Child Development. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வெப்சைட் ப்ளஸ் போர்ட்டல். நிறைய பேர் வந்து உமனாக இருக்கட்டும் சில்ட்ரனாக இருக்கட்டும் என்ன ஆக்ட் இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க. டு பி ஃப்ராங்க் வி ஹாவ் லாட் ஆஃப் ஆக்ட்ஸ் அண்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஆஸ் வெல் அஸ் சில்ட்ரன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 இருக்கிறனால தான் இப்போ டவுரி ஒரு பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. லைக் திஸ் வி ஹாவ் Medical Termination of Pregnancy Act 1971. We have sexual harassment of women at workplace, அதாவது 2013 இருக்கு. We have juvenile justice care and protection இருக்கட்டும், இல்லை வந்து கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இருக்கட்டும், இல்லை வந்து இதுக்கான நியோ என்ஜிஓ டாட்பன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதை போனீங்கன்னா எல்லா விதமான என்ஜிஓ ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா என்ஜிஓஸும் சர்டிஃபைடான்னு சொல்லி நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் நிறைய வந்து வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன கன்சர்ன்ட்டை ஹெல்ப் பண்ணுறாங்க கொண்டு நீங்கள் அதை பார்க்கலாம். ப்ளஸ் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் சொன்ன மாதிரி நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் ஐ ஹவ் கிவன் வெப்சைட்ஸ் ஆஸ் வெல். ப்ளஸ் இது போக வி ஹாவ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் போயிடலாம். ஸோ ஷிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் ஆக்ட் இருக்குது 1927. தினதினைக்கும் நம்ம பீச் போனால் பார்ப்போம். ஸோ அதுக்கான ஆக்ட் இருக்குது. சீமன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் 1966 இருக்குது. இன்லேண்ட் வெசல்ஸ் ஆக்ட் 1917 இருக்குது. இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் 1917 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் 1908 ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மெரைன் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிக்கான வெப்சைட் போர்ட்டல் அவைலபிளாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் Labour Organization, International Women Seafarers Foundation. This was the best thing I saw in the shipping la. Women kana thaniya international level la or seafarer foundation irukku. So அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பாருங்க. women la இனிமேல் ஷிப்பிங்லனா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தான் நீங்க போங்க. ப்ளஸ் இதுக்கான நிறைய மேரிடைம்க்கான வெப்சைட்ஸ் ஐ ஹவ் கிவன் அ லாட். ஸோ இந்தியன் போர்ட்டல் அசோசியேஷன், இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, நான் சொன்னது எல்லாம் போக நிறைய வெப்சைட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். நீங்களும் பர்சனலாக போய் மினிஸ்ட்ரி வெப்சைட்ஸ் பாருங்கள். வி வில் கோ வித் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் எல்லா விதமானையும் கவர் ஆகிடும். வி ஹாவ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் முந்தி சொன்ன மாதிரி இதில் வந்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆக்ட் 1920, எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897, இந்தியன் நர்சிங் கவுன்சில் இது கூட வந்து அடங்கிடும். டென்டிஸ்ட் ஆக்ட் 1948, ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ். ப்ளஸ் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 இந்த மாதிரி விஷயங்களும் கவர் ஆகிடும். ஏன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி சொல்லும் போது எல்லாமே கவர் ஆகிடுது. ஸோ வி ஹாவ் வெப்சைட்ஸ் அவைலபிள் ஃபார் திஸ். இந்தியன் அகேன்ஸ்ட் கேன்சர், இந்தியன் நர்சிங் கவுன்சில், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் scheme available இருக்கு. Plus we have lot of portals for it, universities working for it. We have UNICEF, we have Global Health Council, we have delhi.government.in websites available இருக்கு. அதே மாதிரி பிரதான் மந்திரி பேஸ் பண்ணி நிறைய வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு. நேஷனல் ஹெல்த் இன்னோவேஷன் போர்ட்டல் இருக்கு, நேஷனல் ஹெல்த் மிஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்க. Plus we have lot of university websites available, college websites available. We have FSSAI, we have HUMDO, இந்த மாதிரி வெப்சைட்ஸ், வேர்ல்ட் ஹெல்த் பார்ட்னர்ஸ், நேஷ்னல் ஹெல்த் பேஸ் பண்ணி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. எய்ம்ஸில் எவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்குது, எவ்வளோ வரப்போகுது கொண்டு யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சி. So we'll have all the websites available. I have given the websites as well. So எல்லாத்துக்கும் நான் செக் பண்ணி பார்த்தேன். GST முதற்கொண்டு WHO முதற்கொண்டு எல்லா வெப்சைட்ஸும் ஓப்பனாக தான் இருக்குது. எல்லாமே நான் இப்போது ஜஸ்ட் 1.5 month தான் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டேன். எல்லாமே அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் போய் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸோ அமேசிங். எனக்கு சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் 1904, இந்தியன் மியூசியம் ஆக்ட் 1910 இருக்கட்டும், இல்லை ஆன்டிக்யூ அண்ட் ட்ரெஷரிஸ் ஆக்ட் 1972 இருக்கும். They are mind blowing. I love the website as well. Indian culture இருக்கட்டும், நேஷ்னல் லைப்ரரியாக இருக்கட்டும், நேஷ்னல் லைப்ரரியிலேயே நிறைய இருக்குது. உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. மெமோரியல் மியூசியம்ஸ் அண்ட் லைப்ரரி இருக்குது. நேஷ்னல் மியூசியம் நியூ டெல்லி, எல்லா வெப்சைட், ட்ராமா, நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, லைக் டூரிசம் போகிறதா இருந்தால் கேரளா டூரிசம், தமிழ்நாடு டூரிசம், யூனியன் டெரிட்டரியில் டூரிசம் போங்க, எல்லாத்துக்கான டூரிசம் வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ரயில்வே, ப்ளஸ் வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வி ஹாவ் அகாடமி வெப்சைட் as well, சங்கீத் நாத்தக் அகாடமி, கலா அகாடமி, இந்த மாதிரி இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய மனோ
நவ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அகாடமிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஐ ஹவ் கிவன் த வெப்சைட் ஆஸ் வெல், ஜஸ்ட் கோ த்ரூ இட். ரொம்ப அற்புதமாக இருக்குது. கிட்ஸ் எல்லாம் ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கணும்னா ஜஸ்ட் கோ வித் த வெப்சைட் அண்ட் ஜஸ்ட் ஷோ தெம். ரியல் டைமாக அந்த பிள்ளைங்க வந்து படிப்பாங்க. ஐ எம் ஷுர் அபவுட் இட். இப்போ வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்குள்ளே போயிடுவோம். சில பார்க்கனே வந்து நிறைய பேர் வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது, அதுக்கான சென்டர்ஸ் இருக்குது, நம்ம நியர்பைலேயே இருக்குது, பட் நம்ம கவனிக்காமல் போயிடும். ஐ ஹவ் கிவன் த லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலாக நான் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர் அந்த இது போய் பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நான் வந்து காலேஜ் மூலிமா ஒரு இன்டர்ன் பேஸ் பண்ணி போனேன். பட் நீங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இருக்குது, ஸ்கீம் ஃபார் அடலசன்ட் கேர்ள்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ்லேயோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க. ப்ளஸ் வி ஹாவ் சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று இருக்குது. சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி, இப்போ குழந்தைங்களாம் தத்தெடுக்கிறதுக்கான தனியாக ஒரு ஆக்டும் இருக்குது. வி ஹாவ் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் அதர் சேரிட்டபிள் ஹோம்ஸ் ஆக்ட் சொன்ன மாதிரி 1960 இருக்குது. கேர்ள்ஸ்க்கான ப்ரொடெக்ஷனுக்கான ஆக்ட், கமிஷன்ஸ் ஆக்டு, எல்லா விதமான ஆக்ட்ஸும் இருக்குது. ஸோ சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006, செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வி ஹாவ் வெப்சைட் ஆஸ் வெல். ஸோ ஐ ஹவ் கிவன் த வெப்சைட், யூ கேன் ஜஸ்ட் சீ த்ரூ இட். அண்ட் வந்து இட் வாஸ் டூ யூஸ்ஃபுல் ஃபார் மீ. மிஸ்ஸிங் சைல்டு தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கான வெப்சைட்டும் இருக்குது. நீங்கள் அதில் பதிவு பண்ணலாம். கிடைச்சதுக்கப்புறம் குழந்தை கிடச்சிருச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோடும் பண்ணலாம். சைல்ட் ஹெல்ப்லைன் இருக்குது, உமன் ஹெல்ப்லைன் இருக்குது. ப்ளஸ் வந்து வி ஹாவ் லாட் மோர் டு சி. ஜஸ்ட் கோ த்ரூ த வெப்சைட். யூ வில் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். இவ்வளோ இருக்கா ஃபெசிலிட்டிஸ் சொல்லி நினைப்பீங்க. we will go with the Ministry of Tribal Affairs. இந்த Tribal Affairs பார்த்தீங்கன்னா we have Trifford தான் நிறைய வந்து நம்ம மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், இல்லை இந்த மக்களுக்கெல்லாம் வந்து ட்ரைப்ஸ் இந்தியா, புவன், ட்ரைபல் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உதவி பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி போர்ட்டல்ஸ்லாம் கோத்ரூ பண்ணி பாருங்கள். என்ஜிஓவாக இருந்தாலும் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வி ஹாவ் ஆக்ட் லைக் SC/ST ப்ரிவென்ஷன் அட்ராசிட்டி ஆக்ட் 1995 இருக்குது. வி ஹவ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஐ ஹவ் கிவன் வெப்சைட் ஆஸ் வெல். லைக் ட்ரைபல் மியூசியம்ஸ் வி ஹாவ் லைக் நிறைய போர்ட்டல்ஸ் வந்து அவைலபிள். புவன் வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ப்ளஸ் ஃபைனலாக மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஆக்ட் பார்த்துடலாம். ஐ மீன் வெப்சைட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாய் உதான், நாய் மன்சில், ஹஜ் டிவிஷன், ஹஜ் டிப்யூட்டேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இதுக்கான ஆக்ட் லைக் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் ரூல்ஸ் அது பேஸ் பண்ணி 2015 அண்ட் வி ஹாவ் ப்ராப்பர்ட்டிஸ் லீஸ் ரூல்ஸ் 2020. ப்ளஸ் வி ஹாவ் ஹஜ் கமிட்டி ஆக்ட் 2002. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒருத்தங்க ஹஜ்ஜுக்கு போகிறதாலும் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறதாலும் இந்த போர்ட்டலில் அவங்க அவைலபிளாக இருக்குது. ஐ ஹவ் கிவன் ப்ளஸ் ஐ ஹவ் கிவன் கம்ப்ளீட் அது வந்து ஸ்கில்லாக இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான வெப்சைட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஐ ஹவ் கிவன் த வெப்சைட் ஆஸ் வெல். தேங்க்யூ வெரி மச். இதில் வந்து நீங்கள் இப்போ நான் என்னுடைய பார்ட் முடிச்சுட்டு உங்களுடைய பார்ட் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க, இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில், இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை மீன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை பற்றின ஒரு அவேர்னஸ் உங்கள் ஓன் ஸ்டைலில் கூட நீங்கள் பண்ணுங்கள். பட் மேக் ஷுர் இது எல்லாத்துக்கும் இது போய் சேரட்டும். ப்ளஸ் என்ஜிஓ, பப்ளிக் யாராக இருந்தாலும் சரி, டீச்சர், பேரண்ட்ஸ், யூடியூப் சேனல் யாராக இருந்தாலும் சரி, இது மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து விஷயத்தை வந்து நீங்கள் டெலிவர் பண்ண பாருங்கள். ஐ திங்க் ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ மினிஸ்ட்ரிஸ்லாம் போய் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர்.